எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பவானி பேசுறேன். இன்னைக்கு நான் கிளாஸ்லாம் எடுக்கல. ஏன்னா நம்ம பேசிக்கா பஞ்சாங்கத்தோட 5 அங்கங்களோட சுழற்சிகள பார்த்தோம். அதே மாரி நேத்து ஆம் ஜாதகத்தோட கிரகங்களோட ராசி கிரகங்களோட சுழற்சி கால முறைகள் நம்ம பேசிக்கா பார்த்தோம். கட்டம் போட்டு எப்படி அமைக்கணும். அதே மாரி ஒவ்வொரு கிரகங்கள் ராசியோட சுழற்சி கால அளவுகள் தான் நம்ம பார்த்தோம். இனிமேல் நம்ம டீப்பா கிளாஸ்க்குள்ள போனோம்னா, நீங்க இந்த பஞ்சாங்கமும், ஜாதகமும் மனுஷ வாழ்க்கையில எப்படி ரொம்ப இம்பேக்ட் தருது, அத பத்தி நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்ல தெரிஞ்சா மட்டும் தான், நம்ம ஒரு பஞ்சாங்கம் கணிச்சு சொல்ல முடியும். அதே மாரி ஒரு ஜாதகத்தையும் கட்டம் போட்டு நம்மளுக்கு வாழ்க்கை பலன்கள்லாம் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால தான் இது நான் இம்பார்ட்டன்ட்டா இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு அடித்தளமும் இருக்கும். அப்பதான் ஒவ்வொரு கிளாஸ சொல்லி தரும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா நீங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு நாமளே ஒரு ஜாதகம் போட்டு பார்க்க முடியும். அப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு வாழ்க்கை பலன்லாம் நம்ம சொல்லி தர முடியும். ஸோ இதுக்கு மெயினாக நம்மளுக்கு இந்த பஞ்சாங்கமும் ஜாதகமும் மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப இம்பேக்ட் இது எதுக்குன்னு நான் இந்த வீடியோவில் டீப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சாங்கம் பார்க்கலாம். பஞ்சாங்கத்தில் ஃபஸ்ட்டு அங்கங்கள் நம்ம என்ன சொன்னோம்? திதி, வாரம், நட்சத்திரம், யோகம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம டீப்பாக ஒன்று ஒன்றா இது மனுஷ வாழ்க்கையில் எப்படி இம்பேக்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது 5 உறுப்புகள் கொண்டதுன்னு சொன்னோம். என்னென்னது? வாரம், திதி, நட்சத்திரம், அப்புறம் யோகம், கரணம். இது எல்லாமே நம்ம பிறக்கிற அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம ஒரு வாரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், அதே மாதிரி யோகத்தில் பிறந்திருப்போம், கர்ணத்தில் பிறந்திருப்போம். பஞ்சாங்கத்தோட படி இது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட குணங்களில் எப்படி மாற்றுதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பஞ்சாங்கத்தில் நம்ம இப்போ நம்ம பிறந்த டைமில் இந்த பிரபஞ்சத்தோட ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லலாம். காலநிலை இது நம்ம லைஃப்பில் எப்படி தீர்மானிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதோட பங்கு நம்ம லைஃப்பில் இதோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது நம்ம வாழ்க்கையில் ஒட்டுமொத்த உடல் நலம், மனநிலை மற்றும் இந்த உலகத்தில் நம்ம எதிர்கொள்கிற போகிற பொதுவான சூழ்நிலைகளை தான் இது முடிவு பண்ணுது. நம்ம பிறந்ததுலேருந்து இது எல்லாமே முடிவு பண்ணுது. ஓகேங்களா? இப்போ மொத்தமாக இது நம்மளோட லைஃப்பை முடிவு பண்ணுது. இதில் திதி நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வச்சு கணிக்கிறது தான் திதின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி. இது நம்ம லைஃப்பில் என்ன கொடுக்குதுன்னா, சந்திரனா மனம், நம்ம உள் ஆற்றல் எனர்ஜி நம்ம சொன்னோம். இதனால தான் திதி நம்மளோட உள் மனசு ஆற்றல், ஆசைகள் மற்றும் கேரக்டரை அதிகமாக ரொம்ப இம்பேக்ட் கொடுக்குது. இது நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, வளர்பிற திதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு விதமான மனநிலையும், தேய்பிற திதியில் பிறந்தவங்களுக்கு வேறு விதமான ஆளுமையை ஒரு கொடுக்கும். இப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி யோசிப்புங்கிறத இந்த திதி தான் உங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா திதியை ஆதிக்கம் பண்ணுறவர் சந்திரன். சந்திரன் உள் மனசு ஆதிக்கத்தை இம்பேக்ட் கொடுக்குறவர் அவர். ஓகேங்களா? இதனால தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தோட யோகம் மற்றும் கரணம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூரியன் மற்றும் சந்திரன் உங்களோட பாகைகளை கூட்டிட்டு வர கணக்கு தான் யோகம்னு பார்த்தோம். இப்போ சந்திரனும் சூரியனோட சேர்க்கை, மொத்த சேர்க்கையும் 27 யோகங்கள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சித்த யோகம், சுபயோகம், ஆயுஷ்மான் யோகம் மாதிரி நம்ம 27 யோகம் பார்க்குறோம். அந்த எந்த யோகத்தில் நீங்கள் பிறக்கிறீங்களோ அது உங்கள் கேரக்டரை அமைக்கும். இப்போ யோகம் என்ற சொல்லுக்கே இணைப்பு இல்லைன்னா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 விதமாக நம்ம பார்க்கணும். இது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குதுன்னா, நம்மளோட ஆட்டிடியூட் இதை காட்டும். யோகம் நம்மளோட ஆட்டிடியூட் காட்டும். நீங்கள் வாழ்க்கை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க, உங்களுக்கு கிடைக்க போகிற வாய்ப்பு மற்றும் அதிர்ஷ்டம் எப்படிலாம் இருக்கும்னு இது நம்மளுக்கு எடுத்து சொல்லும். ஓகேங்களா? சிலர் எப்பவுமே பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு நல்லது நினைப்பவங்களா இருப்பாங்க. அது சுப யோகங்கள். சிலர் கடுமையான உழைப்பாளியாகவும் இருப்பாங்க, தடைகளை உடைப்பவங்களாக இருப்பாங்க. சுருக்கமாக சொன்னால் உங்கள் கிட்ட இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி எவ்வளோன்னு காட்டுற ஒரு இம்பேக்ட் தான் இந்த யோகம். ஓகேங்களா? 2 விதமாக நம்ம யோகத்தில் பார்க்கணும். அப்புறம் கரணம். இப்போ திதியோட பாதி அளவு தான் ஒரு கர்ணம் நம்ம சொன்னோம். அதாவது ஒரு திதிக்கு 2 கர்ணங்கள் இருக்குது, மொத்தம் 11 கர்ணங்கள் இருக்குன்னு நம்ம சொன்னோம். எக்ஸாம்பிளுக்கு பலவ இதெல்லாம் பாலவன் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம 11 கர்ணங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது நம்ம லைஃப்பில்
எவ்வளோ இம்பேக்ட் குடுக்குதுன்னா, நம்மளோட ஆக்ஷனும் நம்ம தொழிலையும் வந்து இது குறிக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு வேலைய நீங்க எப்படி செஞ்சு முடிப்பீங்க? உங்களோட ஃபிசிக்கல், மென்டல் அபிலிட்டி இந்த கரணம் தான் உங்களுக்கு குடுக்கும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்திர கரணங்கள்லாம் என்னது? சகுனி, சதுஸ்பாதம் இவங்க வந்து அ இந்த கரணங்கள்ல பிறந்தவங்க ஒரு முடிவு எடுத்தா அதுல உறுதியா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாரி சரகரணங்கள்னு பார்க்கும்போது, இவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா, சவால வந்து தைரியமா எதிர்கொள்றவங்களா இருப்பாங்க. இப்ப உங்க கை, கால்லாம் எப்படி வேலை செய்யுது? நீங்க பிசினஸ்ல ஜெயிப்பீங்களா? இல்ல வேலைக்கு போவீங்களான்ற உழைப்ப தீர்மானிக்கிறது தான் இந்த காரணம். ஸோ இந்த 5 இதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம நட்சத்திரம்லாம் பார்க்கலாம். இப்ப வாரம். வாரம் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் மற்றும் பிசிக்கல் எனர்ஜி வந்து உங்களுக்கு காட்டுது. ஏன்னா வாரம் வந்து நம்ம சனியிலேருந்து ஞாயிறுலேருந்து சனி. அதோட கிரக அதிபதிகள் வந்து நம்ம 9 கிரகங்கள் வந்து தெரியும். ஞாயிறு வந்து யாரு? சூரியன். திங்கள் வந்து சந்திரன். இந்த மாரி 7 அ 7 வார கிரகங்களோட அதிபதிகள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? அவங்க வந்து நம்மளோட பிசிக்கல் எனர்ஜிய வந்து அவங்க வந்து குடுப்பாங்க. நட்சத்திரம் வந்து உங்களோட சிந்தனை, குணம் மற்றும் புத்திசாலி வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? உங்க மைண்டும், சோலும் கண்ட்ரோல் பண்றது இந்த நட்சத்திரத்தோட வேலை. அதே மாரி திதியும் நம்ம பார்த்துட்டோம். உங்களோட உள் உணர்வுகள், எமோஷன், ரிலேஷன்ஷிப் வந்து காட்டுறது தான் இந்த திதி. யோகம் வந்து பார்த்தாச்சு. ஆட்டிட்யூட் மற்றும் ஃபார்ச்சூன். இங்க வந்து உங்களோட மனோபாவம், அதிர்ஷ்டம் மற்றும் பாசிட்டிவிட்டிய வந்து இந்த யோகம் வந்து உங்களுக்கு காட்டும். காரணம் வந்து உங்களோட ஆக்ஷன் ப்ரொஃபஷன் வந்து காட்டும். உங்களோட செயல்திறன், உழைப்பு மற்றும் தொழில் ஆக்ஷன தான் இது வந்து காட்டும். இது எல்லாமே இயக்குற கால நேரம் தான் த மாஸ்டர் கிளாக் வந்து சொல்லுவாங்க. தசா சொல்லுவோம். சரி ஓகேங்களா? நம்ம நட்சத்திரங்கள்ல 27 நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து இப்ப சந்திரன் நீங்க பிறக்கும்போது பயணித்த விண்மீன் கூட்டம். ஓகேங்களா? இப்ப மனித குணத்துல இதோட பங்கு என்னன்னா, உங்களுடைய மனோகுணம் ஓகேங்களா? சப்கான்ஷியஸ் மைண்ட் பேசிக் நேச்சர் உங்களுடைய அசல் கேரக்டரும், சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குன்றது இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு முடிவு செய்யும். அஸ்வினி வந்து நிதானத்தையும் கொடுக்கும். பரணி வந்து நிதானத்தையும், பிடிவாதையும் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாரி நட்சத்திரத்துல 1லேருந்து 4 பாதங்கள் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரம் 4ஆ பிரிச்சு, ஒவ்வொரு பாதமும் ஒரு குறிப்பிட்ட ராசியோட அம்சத்த வந்து கொண்டிருக்கும். இப்ப மனித குலத்துல இதோட பங்கு என்னன்னா, ஒரு நட்சத்திரம் 2 பேர் வெவ்வேறு குணத்தோடு இருக்க இந்த பாதம் தான் ரொம்ப காரணமா இருக்கு. இதோட குணம் வந்து இன்னும் துல்லியமா நம்ம பார்க்கணும்னா, மைக்ரோ கேரக்டர்ன்னு வந்து சொல்லலாம். உங்களோட உள் மனசு வரைக்கும் இத வந்து செட் பண்றது இந்த நட்சத்திர பாதங்கள் தான். முதல் பாதம் வந்து லட்சத்தையும், 2ஆம் பாதம் வந்து பொருள் தேடலையும், 3ஆம் பாதம் வந்து அறிவையும், 4ஆம் பாதம் வந்து ஆன்மீக உணர்ச்சியும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? இப்ப யோகங்கள்ல 27 யோகங்கள் வந்து என்ன பார்த்தோம்? சூரியன், சந்திரன், பாகை, கூட்டுத்தொகை பார்த்தோம். இது மனித குணத்துல வந்து இதோட பங்கு என்னன்னா, உங்களோட ஆட்டிட்யூட், பாசிட்டிவ் எல்லாமே காட்டும். உங்க வாழ்க்கையில வர கஷ்டங்கள நீங்க எப்படி வந்து எதிர்கொள்வீங்க? உங்களுக்கு இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி எவ்ளோ? உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து எப்படி வரும்ன்றது எல்லாமே காட்டுறது இந்த யோகம். அதே மாரி கர்ணம் கூட நம்ம பார்த்தாச்சு. திதியோட பாதி அளவு இது மனுஷ குணத்த வந்து ஆக்ஷன் ஸ்கில் வந்து காட்டும். உங்க கை, கால் வைத்து நீங்க எப்படி உழைப்பீங்க? தொழில்ல ஜெயிக்க என்ன எப்படி கையாளுவீங்க? சோம்பேறியா? இல்ல சுறுசுறுப்பானவரா? எல்லாத்தையும் இந்த கரணம் வந்து காட்டும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ உங்களுக்கு நான் மெனக்கட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்ப ஜாதகத்த வந்து நம்ம பார்க்கலாம். ஜாதகத்துக்கு நம்மளுக்கு மெயினா லக்னம், ராசி அது ஆள்றவங்களோட கிரகங்கள். அத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப லக்னம் நம்மளது 1வது வீடு. நீங்க பிறந்த அந்த குறிப்பிட்ட நிமிஷத்துல கிழக்கு வானத்துல உதித்த ராசி. ஓகேங்களா? இது நம்ப மனித குணத்துல இதோட பங்கு என்னன்னா, உங்களுடைய புற ஆளுமை பெர்சனாலிட்டி ஓகேங்களா? வெளி உலகத்திற்கு நீங்க எப்படி வந்து தெரிவீங்க? உங்களுடைய உடல் அமைப்பு, நிறம், குணம் மற்றும் நீங்க உலக பார்க்க பார்வைய வந்து இந்த லக்னம் தான் தீர்மானிக்குது. இதுதான் நம்ம வந்து மா நம்மளோட கம்ப்யூட்டர் மானிட்டர் மாரி நீங்க வந்து செயல்படுவீங்க. லக்னம் வந்து உங்கள செயல்படுத்த வைக்கும். இதோட ராசி வந்து நம்ம பார்க்கும்போது, நீங்க பிறந்தபோது சந்திரன் நின்ற ராசி வீடு. ஓகேங்களா? இப்ப இது நம்ப மனித குணத்தின் இதோட பங்கு என்னன்னா, இது உங்களுடைய புத்தி கூர்மை மற்றும் வெளி மனம் வந்து காட்டும். ஓகேங்களா? நீங்க எப்படி யோசிப்பீங்க? சில விஷயங்கள எப்படி புரிஞ்சு கொள்வீங்க? உங்களது பொதுவான ரசனை என்னன்னு, ராசி தான் உங்களுக்கு வந்து முடிவு பண்ணும். ஓகேங்களா? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகங்களோட இப்ப நம்ம பார்த்துக்கலாம். நவகிரகங்கள் வந்து நம்ம லைஃப்ப வந்து அ புஷ் பண்ற ஒரு உந்து சக்திகள். ஓகேங்களா? இப்ப சூரியன் வந்து நம்மளுக்கு வந்து தர அந்த குணமும், காரத்தத்துவம் என்னன்னு பார்க்கலாம். சூரியன் வந்து நம்மளோட ஆன்மா, தந்தை, சுயமரியாதை, அதிகாரம், கம்பீரம்.
ஓகேங்களா? இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு உந்து சக்தியா செயல்பண்றாங்க. அதே மாரி சந்திரன் வந்து தாய், உள்மனம், கற்பனை திறன், ஆசைகள், மாற்றங்கள் வந்து இவரு வந்து குடுப்பாரு. செவ்வாய் வந்து வீரம், கோபம், சுறுசுறுப்பு, நிலம், உடன்பிறப்புகள், ரத்தம் வந்து குடுப்பாரு. புதன் வந்து புத்திசாலித்தனம், பேச்சு திறமை, வியாபாரம், நகைச்சுவை, கல்வி இவங்க வந்து குடுப்பாங்க. குரு வந்து ஞானம், ஒழுக்கம், குழந்தை பாக்கியம், பக்தி, பெருந்தன்மை குடுப்பாங்க. சுக்கிரன் வந்து கலை, அழகு, காதல், ஆடம்பரம், வாகன யோகம், தம்பதியர் அன்புன்னு வந்து இவங்க வந்து குடுப்பாங்க. சனி வந்து உழைப்பு, பொறுமை, நீதி, ஒழுக்கம், தடைகள், ஆயுள் வந்து இவங்க வந்து குடுப்பாங்க. ராகு வந்து பிரம்மாண்ட ஆசை, வேகம், வெளிநாட்டு தொடர்பு, மாயை எல்லாமே ராகு தான் குடுப்பாங்க. கேது வந்து ஞானம், மோட்சம், ஆன்மீகம், தனிமை, ஆராய்ச்சி குணம் வந்து கேது வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம மனித வாழ்க்கையில இது வந்து எப்படி உருவாகுது? வாரம், லக்னம், சூரியன் சேர்ந்து உங்களுடைய உடலையும், சுயமரியாதையத்தையும் உருவாக்குது. திதி, நட்சத்திரம், ராசி, சந்திரன் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய மனதையும், குணத்தையும் உருவாக்குது. யோகம் காரணம் உங்களோட அதிர்ஷ்டத்தையும், உழைப்பையும் தீர்மானிக்கிறது. மத்த கிரகங்கள் வந்து மத்த 9 கிரகங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் பணம், அறிவு, தொழில், காதல், ஞானம் போன்ற துறைகளை வந்து அவங்க வந்து நடத்துறாங்க. இதன வந்து நம்ப ஒண்ணா தொடர்பு கொண்டு மிக சரியான விகிதத்துல கலக்கும்போது தான் உங்களோட தனித்துவமான யூனிக் கேரக்டர் வந்து உருவாகுது. ஓகேங்களா? உங்களுடைய லக்னம் மற்றும் ராசி என்னன்னு நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 12 பாவங்கள் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா கிளாஸஸ் வந்து பார்க்கலாம்.